சிம்ரன் மேடம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம். சிம்ரன் வல்லையான்னாங்க. அடுத்த நான் வெற்றி விழாவில் கூட்டு வரேன்னு சொன்னேன். அதே படம் வெற்றியும் அடைஞ்சது. உங்களை கூட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களாக தான் வந்துட்டீங்க. கூட்டு வந்துட்டோம்னா அதை கூட்டு வர போகிறாங்க. நீங்களாக வந்துட்டீங்க. அது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நம்ம இப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவதானான்னு தேட்டரில் பார்த்துருப்போம். துள்ளாத மனம் துள்ளில் அவங்கள அப்படி ரசித்து பார்த்துருப்போம். அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ அந்த அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ், அவங்கள அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்துருக்கோம். வாலியாக இருக்கட்டும் சரி, பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், அவ்வளோ பெர்ஃபார்மரான ஒருத்தவங்க. அவங்கள நாங்கள் நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது. அவங்கள மரியாதை, அவங்களோட உழைப்புக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது. அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல் பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது உண்மையானதை நீங்கள் தான் சொல்லணும். லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர். ரொம்ப சின்ன பையன், லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகாக சின்ன பையனாக இருந்தாலும் நான் அப்பயே சொன்னேன், அவன் காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடி அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி படம் உனக்கு இன்னொன்று கிடைக்குமான்னு தெரில, சூப்பராக பண்ணிட்டீங்க. எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. எப்படி சார் நீங்கள் ஹீரோ நடிக்கிறீங்க, இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விட்றீங்க, இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க. முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன். அதனால் அது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன். நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேனான்னு தெரில. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கதையில் தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான். அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோறு ஊட்டி விடுற மாதிரி, இந்தா நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடச்சிது. இவங்கெல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி பிடிச்சி நின்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு கொடுத்தது வந்தது சந்தோஷ், திங்க் மியூசிக் சந்தோஷம், சரவணம், இரா சரவணம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவருக்கு சந்தோஷத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க. எங்களோட சுப்பிரமணியபுரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்து தேங்க்யூ சந்தோஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.